ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களோ? ஆமா இந்திரா, காலையிலே சோப் போட்டேன். இந்தானத்தையும் ஊற வச்சு துணி. சரி, அதான் சோப் போட்டு காய போட்டேன். ஏதாச்சும் துணி காஞ்சிருந்தா எடுத்துட்டு போவோன்னு வந்தேன். நம்ம ஊர் கிளைமேட்டே சரியில்லை பத்தியா? எந்நேரம் மழை பெய்யுது, எந்நேரம் வெயில் அடிக்குதுன்னே தெரியல. அதை காஞ்ச துணி மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து. சரி சரி, எடுக்க எடுங்க. என்ன இந்திரா, காத்து வாங்க வந்து உட்காந்துருக்க போல? சாப்பாடுலாம் ஆச்சா? எப்படி சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் ஆச்சு அக்கா. காலையிலே சாப்பிட்டு தான் அங்கே உட்காந்துருக்கேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா? இனிமேல் தாம்மா, இப்போதானே 8:30 ஆகுது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் காலையில் சாப்பாடு. நான் காலையிலே சாப்பிட்டேங்க்கா. என் மருமக காலையிலே போய் சந்தைக்கு போய் நண்டு இறால்லாம் வாங்கி வந்து தொக்கு குழம்புன்னு வச்சு எடுத்து சாப்பிடுங்க தேன்னு சொல்லி கொடுத்தா. அதை வயிறார சாப்பிட்டு வந்து மரத்துக்குள்ள உட்காந்துருக்கேன் காற்று வாங்க. அப்படியாம்மா? சரிம்மா. எனக்கா உங்கள் மருமகளை ஆளவே காணல. அதான் அங்கே தான் வீட்டில் எங்கேயாச்சும் கிடப்பா நல்லாந்து. சமையல் செய்வாளா இருக்கும். அதில் 4 பைசாக்கு ஆகாது இந்திரா. நான் தான் போய் எதாவது பண்ணணும். என் மருமக அப்படி இல்லைக்கா. அத்தை நீங்கள் வேலையெல்லாம் பார்க்காதீங்க அத்தை, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுதுன்ட்ட அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சிருவா. அது எல்லாரும் முறை அப்படிதான் பண்ணுவா இந்திரா. ஒரு 6 மாசத்துக்கு ஏன் மருமகளும் அப்படி தானே தாங்குன்னு தாங்கண்ணா. இப்போதான் அவன் மருமக கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கா. இனிமேல் தான் தெரியும். அவளுக்கிட்டலாம் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. ஏக்கா ஏன் மருமகளாம் அப்படி இல்லைக்கா, தங்கம்க்கா என் மருமக. தங்க மாத்துட்டாலேன்னு கொஞ்சம் நல்லா தெரியும். சரிம்மா, நான் போறேன். சரிக்கா. போறாம பிடிச்சிருச்சு. எங்கம்மா போயிட்டு வர? எங்கம்மா போயிட்டு வர? காலையிலே அம்மா துணி துவைச்சேன், காய போட்டிருந்தேன். அதான் காஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்க போனேன். ஒரு துணியும் காயல, சொதன்னு தான் இருக்கு. அப்படியாம்மா? சரிம்மா. நான் வெளியில போறேன். ஏதோ வீட்டுக்கு எதுவும் சாமான் வாங்க வேண்டியது இருக்காமா? சொல்லு, வாங்கிட்டு வரேன். ஆமாடா இருக்கு. ஆமாம்மா, சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ என்ன பொருள் வேணுமா? என்னென்ன பொருள் வேணுமோ சொல்லுமா, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். மதியம் என்னம்மா வேணும் உனக்கு? மட்டனா என்ன வேணும்? இன்னைக்கு மீன் பண்ணுமா? சரிம்மா, மீன் வச்சிடலாமா? மீன் வாங்கிட்டு வந்துருட்டா? சரிம்மா, மீன் நல்லா பார்த்து வாங்கிட்டு வேணுமா? உன் பொண்டாட்டிங்களா? கிச்சன்ல எதுவும் பண்ணிட்டு இருப்பாளா இருக்கும். யாரு? உன் பொண்டாட்டி. அவளுக்கு நம்ம வீட்டில் கிச்சன் எந்த சைடு இருக்குன்னு கூட தெரியாது. ஒத்த வேலை பார்க்க மாட்டான். நீ இருக்கும் போது ஒரு நடிப்பு நடிச்சுக்குவா. போய் பாரு, ஒரு ரூமில் கிடப்பா அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. எல்லாம் வயசான காலத்தில் நான் எவ்வளோ வேலை தான் பார்க்கறது. ஃபோனையே கெதின்னு கிடக்கால. அப்படியா? நான் கேட்டதுக்கு நான் எல்லாமே செய்வேங்க, உங்க அம்மாவை நான் வேலையே வாங்க மாட்டேன், வயசானவங்க பாவம்ல அப்படின்னு எல்லாமே நான் தான் இழுத்து போட்டு செய்வேன்னு சொன்னா. ஐயே, அதெல்லாம் போய் ஒரு வேலை செய்ய மாட்டா. நான் எல்லா வேலையும் செய்யுன்னு சொன்னேன். ஒரு ஒத்தாசைக்கு என்ன வேணுத்த ஏது வேணுத்தான்னு கேட்கலாம்ல. அப்ப அவன் ஒரு வேலை பார்க்க மாட்டேன் அப்படிதானம்மா? அப்ப இவரால் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன். இல்லை, உன் பொண்டாட்டி நம்பினா வேலை முழு வேலையை கொடுக்க முடியாது. ஒரு வேலையை கொடுத்தோம் அவள் தான் வீடவே 2ஆக்கி விட்டுருவா. ஏதோ வேலை செய்யும்போது இது எடுத்துறவா அதை எடுத்துறவா, கொஞ்சம் பாத்திரத்தை கழுவுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்ல. பண்ணுறது கிடையாது. இவன் இப்பவா இந்த ரூமில் தான் படுத்து கிடப்பா ஃபோனை வச்சுக்கிட்டு. நீ உள்ள போ, இந்த வாரு. சுட்ட பால் போன தேவன் தாண்டி உனக்கு, சுட்ட பால் போன தேவன் தாண்டி உனக்கு, அதில் பாலாட கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு. என்ன வந்து ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு. நம்ம யூடியூப் பக்கம் போர் அடிக்கி. உன் பொண்டாட்டியை பாருல, யார் வந்திருக்கா யார் இருக்கான்னு கூட சுற்றி என்னென்ன கூட தெரியாம ஃபோனில் எவ்வளோ மூழ்கி போய் கிடக்காங்க. ஏய் சோபா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கேயும் வெளியில போகணும்னு சொன்னீங்க, இப்போ இங்கே வந்து நிக்கிறீங்க. ஏதோ அடுப்படியில் வேலை இருக்கு, நான் பாத்திரம் விளக்க போறேன்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து கால் மேலே கால் போட்டு ஃபோன் ஓடிக்கிட்டு இருக்க. அதாங்க, அது எப்படி பண்றது தான்
இது எப்படி பண்றது? இல்லைங்க, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணான்னு சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏமா தாய், நீ ஒன்று வீடியோ பார்த்து ஒன்றும் வைக்க வேண்டாம். சும்மா ஒத்தாசைக்கு வந்து என்ன வேணும் ஏது வேணும் எடுத்து கொடுத்தா போதும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சும்மா இல்லத்த அது வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தியா? இல்லத்த அது வந்து பார்த்துக்கலாம் பொண்டாட்டிய. இதான் நிலமை. நீ வீட்டை விட்டு வெளில போனாலே உன்கிட்ட ஒரு படியை நடிப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு படியை நடிப்பா. ஏன் சோபா இப்படி இருக்க? எங்க அம்மா வயசானவங்கன்னு தெரியும்ல. உனி எல்லா வேலையுமா நான் செய்ய சொல்றேன். ஏதோ உன்னால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கலாம்ல. ஏங்க, நீங்க ரொம்ப உங்க அம்மா பேச்சக்கிட்டு ரொம்ப துள்ளாதீங்க. உங்க அம்மா என்ன வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலன்னு தான் சொல்லுவாங்க. வந்துருவாம்மா ஏதாச்சும் சொன்னா. நான் பார்த்தேன் உன் வேலை லட்சணத்தை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. சரியில்ல, நீ கோவப்படாத. நான் வாங்கிட்டு வந்த வரோம், நீ வாங்கிட்டு வந்த வரோம். வேற என்ன பண்ண? ஒவ்வொரு வீட்டில் இப்படியா இருக்காங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு மாமியாருக்கு அவ்வளோ ஒத்தாசையா இருக்கிறாங்க. சரிம்மா, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேம்மா. போ, போய் பார்த்து வாங்கிட்டு வா. செஞ்சு வச்சு நல்லா வலிச்சு தும்பா உன் பொண்டாட்டி. ஆனா சோபா, நீ இப்படி இருப்ப நினைச்சு கூட பார்க்கல. இந்த திட்டு நம்மளுக்கு என்ன புதுசா? வாங்க மறுபடியும் படுப்போம். இன்னட்டி சாப்பிட்றீங்களா? அம்மா மீன் குழம்புலாம் வச்சுட்டேன். எனக்கு மீன் குழம்பு வச்சுட்டியாமா? ஆமாட்டி, வச்சாச்சு. மீன் குழம்பு வச்சாச்சு, பொரிச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு. அப்பையா வச்சுட்டு வாமா, காலைல இருந்து சாப்பிடல, சாப்பிடுவோம். இருங்கட்டி, ஒவ்வொன்றா கொண்டு வரேன். நல்ல மனம் வருது சிந்து. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி நல்ல மனம் வருது. மீன்லாம் பொரிச்சிட்டியா? நான் இப்பவே சொல்லிட்டு எனக்கு 2 பீஸ் வேணும். எனக்கு 2 பீஸ். எம்மா சண்டை போடாதீங்கம்மா. பொரிச்சு வச்சிருக்கேன், வேண்டியது தின்னுங்க. இல்லாத பிள்ளைங்க மாதிரி தான் கூவிக்கிட்டு இருப்பாளுங்க. சரி, சீன் போட்டுட்டு போகிறோம். அம்மா முன்னாடி படிக்கிற மாதிரி போய் புக்கை கொண்டு போய் வச்சுட்டு வா. நீ பாட்டி வட்டி இந்த சீன் போட்டுறேன். நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எக்ஸாம். எல்லாம் தெரியும் டி, எங்ககிட்டேவா? பாரு என்ன மனம். மணந்தது போதுண்டி, சாப்பிடு. மூக்கு வழியா சோறு மேல போகுது மூளைக்கு. எனக்கு தெரியும், நீ மூடு. என்னட்டி குழம்பு மீன் நல்லா இருக்கா? அந்த கைக்கு மோதிரம் இல்லை, அதுக்கும் மேலே. ஐயோ, என்ன ருசியா இருக்கு. சொல்ல வாக்கியமா. சூப்பர். எல்லாம் ஐஸ் வைக்க நம்பாத. குழம்பு சூப்பர்மா. பேசாம சாப்பிடுங்க, நீ சண்டை போடாம. நீ சாப்பிடலையா? அப்பா வந்துக்கிட்டுண்டி, அப்பா கூட உட்காந்து சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரிம்மா. வேற ஏதாச்சும் வேணுமா நிவி? அம்மா, எனக்கு தண்ணி வந்துட்டோமா? இல்லை இரு மக்கா, ஆமா கொண்டு வரேன். தண்ணி எடுத்து குடிச்சுக்கோமா. சரிம்மா, குடிச்சுக்கிறேன். எக்கா இருக்கிறீங்களா? வா சோபா. சாப்பிடுங்க. இருக்கட்டும் அக்கா, நீ சாப்பிடு. அத்தை சாப்பிட்டுதான் வந்தேன். என்னக்கா நீங்க வச்ச மீன் குழம்பு திருட்டுக்க வாசல் அடிக்கி. ஆமாக்கா, என்ன மனம்ங்க. சாப்பிடுவியா சோபா? தாஜி சாப்பிடுவியாம்மா? அக்கா, நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். எங்க வீட்லயும் மீன் குழம்பு தான், எங்க அத்தை வச்சது. நீனாலும் சாப்பிட ராஜி. சரிக்கா, கொஞ்சோண்டு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்றேன் உங்க ஆசைக்கு. இருமா, இந்த எடுத்துட்டு வரேன். நல்லா உட்காந்துக்கோங்க. சரிம்மா, நீ சாப்பிடு. இந்த ராஜி வாங்கிக்கோமா. நீ கொடுங்கக்கா. நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டது போதும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நியூ இயர் விஷ் பண்ணுங்க. நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐமன் வியூஸ் சேனல்